ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். என்ன விதையெல்லாம் முன்னாடி வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? அது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு வந்து 2 சகோதரிகள் வந்து நமக்கு நிறைய சீட்ஸ் அனுப்பி தந்திருக்காங்கங்க. அது யார், என்ன சீட் அப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்களேன், இது வந்து மந்தாரை, திருவாச்சின்னு சொல்லக்கூடிய மந்தாரை. இதனுடைய இலைகள் எல்லாம் வந்து துவையல் அரைச்சி சாப்பிடுவாங்க. அதிகமான மருத்துவ குணங்கள் கொண்டது. நான் கூட சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி நான் விதை போட்டிருக்கேன், ஆனால் 2 விதைகள் தான் வளர்ந்துச்சு, அதுவும் நான் வந்து ரெக்கவர் ஆகி நல்லா வந்துடுமான்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட்ஸ் வந்து போட்டிருந்தேன். அதை பார்த்த உடனே சகோதரி வந்து நமக்கு நிறையவே அனுப்பி தந்துட்டாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா அது வந்து சரியாக வராத மாதிரி இருக்குது. என்ன பிரச்சனை, ஏன் அது வந்து சரியாக வராதோ அப்படின்னு நான் பதிவிட்டேன் அப்படின்னாக்கா, ஏற்கனவே இருந்த ஒரு தொட்டி, ஏற்கனவே ஒரு மரம் வந்து வச்சுருந்தது, அது வந்து பட்டு போயிடுச்சு. அந்த இடத்துல திருப்பி ரீபார்ட் பண்ணாமல் நம்ம விதைகள் போட்டனால அது ரெக்கவர் ஆகாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி தான் அதனுடைய வளர்ச்சி வந்து அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிது. ஸோ திரும்ப நம்ம வந்து மண்கலவை போட்டு அதுக்கப்புறமா தான் போட முடியும். ஓகே, இப்போ ஆனாலும் என்னுடைய மனதனுடைய அந்த ஒரு என்ன சொல்கிறது, நான் நினைக்கிறத நிறைவேற்றி வைக்கிற உறவுகள் எனக்கு கிடைச்சிருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் இதை அனுப்பி தந்த எலிசபெத் சிஸ்டருக்கு ரொம்பவே நன்றி. என்னோட சேர்ந்து நீங்களும் அவங்களுக்கு நன்றி சொல்லிடுங்க. இதை நமக்கு அனுப்பி தந்தது எஸ்தர் ராணி அப்படிங்கிற சிஸ்டர். நிறையவே அனுப்பியிருக்காங்க. இதில் என்னென்னா, நான் மனசில் நினச்ச ஒரு சில விதைகள் கூட எனக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தான் இதில் ஹாப்பியான விஷயம். ஊசி கனகாமரம், அதுவும் பச்சை கலர் நமக்கு அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் வெள்ளை கரிசலாங்கண்ணி விதைகள் அனுப்பியிருக்காங்க. சிறு பூனைக்காளி அனுப்பியிருக்காங்க. அப்புறம் தும்பை, முடக்கற்றான், கருந்துளசி, நீட்டுச் சுரக்காய். சுரக்காய் வந்து வீட்டில் வந்துக்கிட்டே இருக்குதுங்க. ஏகப்பட்ட சுரக்காய் வெரைட்டிஸ் வந்துட்டு. ஆனால் என்னென்னா, நம்ம எது என்னன்னு தெரியாமல் கொஞ்ச நாள் ஆகும்போது இந்த பேப்பரெல்லாம் எங்கேயாவது போயிடும் போல் எனக்கு. அப்படியே எதையோ ஒன்று போடுறோம். ஆனால் நான் வந்து 2 அடி சுரக்காய்னு போட்டேன். அங்கே வந்திருக்குது என்னமோ உருண்டையாக வருது. அது வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஏன்னா வரும்போதே நீண்டு வரணும்ல, அது வந்து உருண்டையாக வந்திருக்கு. ஏதோ எல்லாத்தையும் சேர்த்து போட்டு எல்லாரும் கொடுத்ததையும் போட்டு கடைசி எனக்கு ஒரு கலவையாக நம்ம நினைக்கிறது வராது. ஆனால் ஏதோ ஒன்று நல்ல காய் வந்துடும் அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. அடுத்து ஊசி கனகாமரம். அடுத்து இது என்னது, இது ஒரு என்ன கீரை, மிளகு கீரைன்னு ஏதோ போட்டிருக்காங்க. அப்போ ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், அதை ஓப்பன் பண்ணியே பார்த்துறேன். துத்திக்கீரை விதைகள் அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வருங்க, இதுதாங்க ரொம்ப நாளாக எனக்கு இந்த இது வந்து நான் ஒவ்வொருத்தங்கக்கிட்டே, ஆனால் நான் சேனலில் பதிவிடலை, லோக்கலில் இதை பிள்ளைங்கக்கிட்டலாம் கூட சொல்லி வச்சேன். ஏன்னா தொட்டாசினிங்கிறது நான்லாம் படிக்கிற காலத்தில் ரோடெல்லாம் இது நிற்குமா, சும்மா அதை போய் தொட்டு விளையாண்ட அனுபவம் இருக்குது. ஆனால் இது நிறைய மெடிசினல் வேல்யூ இருக்குன்னா எனக்கு தெரியாது. அதை தொட்டால் நமக்கு வந்து அதை சுருங்கி திருப்பி விரியும்ல, அதை பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி விளையாட்டாக இருக்குமா, அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ எங்கேயுமே இந்த தொட்டாசினிங்கி இலைகள் இல்லை. நிறைய என்னோட மாணவ குழந்தைகிட்ட கூட எங்கேயாவது பார்த்தா சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். ஆனால் பாருங்கள், என்னுடைய மனசில் நான் நினச்சது வெளியில் சொன்னது எதுவுமே என்னுடைய உறவுகளுக்கு தெரியாது. தொட்டாசினிங்கி எங்கள் வீட்டுக்கு வந்துடுச்சு, இனி இதையும் நாங்கள் வளர்த்துருவோம்ல. இது வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்குமாங்க. நம்ம போய் அதை தொடுறோம், அதுக்கப்புறம் அது சுருங்குது, திரும்ப அது ஒரு விதமான மன மகிழ்ச்சி, ஒரு நேர்மறை சிந்தனையை நமக்கு கொடுக்கும். நமக்குள்ள ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீஃப் பண்ணக்கூடிய ஒரு செடி அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து மாடித்தோட்டமே வந்து டென்ஷன் ஃப்ரீக்காக தான் நம்ம வைக்கிறோமா, போன உடனே அப்படியே எவ்வளோ கவலைகள் இருந்தாலும் எல்லாமே மறந்து வேறு ஒரு உலகத்துக்கு போன ஒரு ஃபீல் எனக்கு கிடைக்கும். அது மாதிரி தான் வச்சுருக்க எல்லாருக்குமே, மாடித்தோட்டம் வச்சுருக்க எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும் நான் நம்புகிறேன். பூக்களை பார்க்கும்போது அதை விட ஒரு பரவச நிலையை அடைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அதுவும் இந்த தொட்டாச்சினிங்க மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டியாக விளையாடுற அந்த மாதிரி ஒரு செடிகள்லாம் நம்ம தோட்டத்தில் இருந்ததுன்னா என்ன நடக்கும் யோசித்து பாருங்கள். நம்ம அந்த பழைய காலத்துக்கு, நான் சொல்கிறேன் இல்லையா, அந்த ஸ்கூல் படிக்கிற வயசில் இருந்த அந்த ஒரு வயசுக்கு நம்ம போயிடுவோம் கண்டிப்பாக. ஓகேங்களா? உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கான்னு சொல்லுங்கள். அப்புறம் பவளமல்லி, இது எல்லாமே நமக்கு அனுப்புனது எஸ்தர் ராணி சிஸ்டர். இவங்க வந்து எலிசபெத் சிஸ்டர். இவங்க 2 பேருக்கும் நான் இந்த நேரத்தில் ரொம்பவே நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி உறவுகள் கிடைச்சதுனால மட்டும்தான் என்னால்
இருக்கிறதுனால இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக என்னால் கார்டன் பண்ண முடியுது. அது நிறைய பேர் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னாக்க, உங்களோட தோட்டத்தில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இத்தனை வெரைட்டிஸும் என்னால் காமிக்க முடியுது, அது நிறைய சீட்ஸ் என்னால் ஷேர் பண்ண முடியுது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு எனக்கு கிடைத்த இந்த 23,000 உறவுகள் மட்டும்தானே தவிர கண்டிப்பாக நான் கிடையாது. இதுக்கு நான் என்றைக்குமே நான் கடன் பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லை, நீங்கள் இது மாதிரி எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும், நான் வாங்கி எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், இந்த உறவு எப்போவுமே நீடிச்சு இருக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த 23,000 உறவு வந்து இன்னும் அதிகமான உறவுகளாக ஜெயாஸ் கார்டன் ஃபேமிலி வளரணும் அப்படின்னு சொல்லி உங்க எல்லாரையுமே கேட்டுக்கிட்டு இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க. ஓகே, பாய், see you, take care.